வியூசன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி ஓடும் தாவேகாவினர் எதுக்காக திருச்சி ஓடுறாங்க? ஏன் திருச்சி ஓடுறாங்க? எதை பார்த்து அல்லது எதை கேட்டு எதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அவங்க தெரிச்சு ஓடுறானுங்க அப்படி என்பதை பற்றி இந்த காணொலியில முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்ததா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். ஏன்னா நம்ம சேனலை பார்க்கிற கிட்டத்தட்ட 80% பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதான் பாத்துட்டு இருக்கீங்க. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? சரி, எதற்காக தாவேகாவினர் தெரிச்சு ஓடுறாங்க அப்படி என்பதை ஒரு கோர்வையாக பார்ப்போமே. எதுக்காக இவங்க தெரிச்சு ஓடுறாங்கன்னு. அதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி விட்டார். நாங்கள் தனித்துதான் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது நடந்த ஒரு இஸ்லாமிய ரமலான் திருவிழான்னு நினைக்கிறேன், அதுல கலந்து கொண்டு அது நோன்பு இருந்து அதுல கலந்து கொண்டு நோன்பு கஞ்சி எல்லாம் குடித்து விட்டு அந்த நிகழ்ச்சியை முடிக்கும் பொழுது இறுதி தருவாயில விஜய் அவர்கள் பேசும்பொழுது நாங்கள் தனித்துதான் போட்டி, நாங்கள் யாருடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, நாங்கள் எங்களிடம் யாரும் பேசவில்லை, நாங்களும் யாருடனும் பேசவில்லை அப்படி சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா என்ன சொன்னாருனாக்க, எங்களுக்கு 2.5 வருஷம் சிஎம் தரனாங்க, 90 சீட்டு தரனாங்க. ஆனா விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, நாங்க யாருக்கிட்டையும் பேசல, எங்கள்கிட்டயும் யாரும் பேசல அப்படின்ட்டாங்க. அதிமுக தரப்பு நாங்க விஜய் கிட்ட பேசல அப்படின்ட்டாங்க. அப்போ ஆதவர்ஜுனா விட்டதெல்லாம் புருடா அப்படின்னு இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சா? ஓகே, இது ஒரு புறம் இருக்கட்டும். விஜய் தன்னுடைய தெளிவான நிலைப்பாட்டை எடுத்து விட்டார். இதுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படிதான் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். திருப்பரங்குன்ற விஷயத்துல ஒண்ணு அந்த பக்கம் நிக்கணும், இல்ல இந்த பக்கம் நிக்கணும். கருத்தே சொல்லாமலாம் இருக்க முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரிதான் கவின் ஆணவ படுகொலை செய்யும் போதும் ஒண்ணு கண்டிக்கணும் அல்லது அதை ஆதரிக்கணும். அப்படி இல்லையா நடுநிலை வகிக்கிறாங்க அப்படின்னாவது சொல்லணும். கருத்தை தெரிவிக்காம அதுக்கும் இருக்க முடியாது. இதையெல்லாம் செஞ்சது விஜய் அவர்கள். அதனால அப்படியே இதையும் கடந்து போயிடுவாரோ அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா கடைசியில வந்து இல்லைங்க, நாங்க தனிச்சுதான் நிக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டாரு. இதே நிலைப்பாடை எல்லா விஷயத்திலையும் எடுத்துறவன் மட்டும்தான் தலைவனாக இருக்க முடியும்னு ஒரு சின்ன அட்வைஸ் விஜய் அவருக்கு. அதாவது ஒரு குட்டி ஸ்டோரி அவர் மட்டும் தான் சொல்லுவாரா மக்களுக்கு? ஏன் நாங்களாம் சொல்லக்கூடாதா குட்டி ஸ்டோரி? அதனால இது வந்து விஜய்க்கு அவர்களுக்கு. சரிங்களா? சரி, என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம புஷி ஆனந்த் என்ன பண்ணாருனாக்க, மாவட்ட செயலாளர்களுடைய கருத்து கேட்பு கூட்டம் ஒண்ணு நடத்துறாரு இணையதளத்திலேயே. அப்படி நடத்தும் பொழுது கிட்டத்தட்ட 120 மாவட்ட செயலாளர்கள்ல கிட்டத்தட்ட 85 பேர் என்ன சொன்னாங்கன்னாக்க, நம்ம கூட்டணிக்கு போலாங்க, அதிமுக கூட்டணிக்கு போலாங்க, இந்த திமுகவை எதிர்த்து நம்மளால ஒண்ணுமே தனிச்சு பண்ண முடியாது, அவங்கள நம்மளால தோக்கடிக்க முடியாது, கூட்டணி கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 85 மாவட்ட செயலாளர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை நாமளும் சொல்லியிருந்தோம். அவரு ரகசியமாக நடத்திய அந்த கூட்டத்தை, கருத்து கேட்பு கூட்டத்தை வெளியில போட்டு கொடுத்தது யாருன்னா ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா தான் வெளியில போட்டு கொடுத்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து நடக்குது இவங்க கிட்ட, இந்த மாதிரி கருத்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா திமுகவுக்கு அந்த தகவலை கசிய விட, திமுக என்ன பண்ணுதுனாக்க இதை பொதுவெளியில கசிய விட, இது ஒரு பெரிய விவாதமாகி அதுவாகி இதுவாகி அப்புறம் விஜய் அவர்கள் டென்ஷன் ஆகி, ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை ஒரு நாள் ரகசியமா நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புஷியானதை பிடிச்சி ஏறின்னு விஜய் ஏறி பெரிய பிரச்சனையாகி போய் அவரு அட போனா நீங்களும் உங்க கூட்டணி அமைச்சுட்டு அவர் மட்டும் போயிட்டாரு. அப்போ பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர் என்ன முடிவு எடுத்திருந்தாங்கனாக்க, கூட்டணிக்கு போலாங்கன்ற முடிவை எடுத்திருந்தாங்க. அப்படி அவர்கள் எடுக்கும் பொழுது நிறைய பேர் இருந்தாங்கனாக்க, அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கனாக்க, பரவாயில்லையே மாவட்ட செயலர் எல்லாரும் ஒரே முடிவு எடுத்திருக்காங்க, இப்ப பெரும்பான்மை முடிவு தானே கட்டுப்படுவார் தலைவர் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால நாம கடன் வாங்கி கூட செலவு பண்ணிடலாம், கடன் வாங்கி கூட தேர்தலை சந்திச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவினுடைய அந்த மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் சீட்டை எதிர்பார்த்துன்றவங்களாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, தாவேகா தரமும் பரவாயில்லையே ஒரு 300 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்குமே, சரி இதுல இருந்து நல்லா பசையுள்ள பார்ட்டி எடுத்து எலெக்ஷன் நிக்க விடலாம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கண்டிஷனே கொடுக்குறாங்க. குறைஞ்சது 2 கோடி வச்சிருக்கணும், எலெக்ஷனுக்கு முன்னாடி 1 கோடி காமிக்கணும், கணக்கு கட்சியில காமிக்கணும். இங்க பாருங்க 1 கோடி ரூபாய் என்கிட்ட இருக்குது, எலெக்ஷனுக்கு முன்னாடி காமிக்கணும், அந்த சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே, கொடுத்ததுக்கு அப்புறம் 1 கோடி, இப்படியாக 2 கோடியை கண்டிப்பா அவர் வச்சிருக்கணும். ஏன்னா தேர்தல் செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 கோடியை அவங்க வச்சிருக்கணும். இததான் தாவேகா தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. வேட்பாளரா யாருனாலும் 2 கோடி ரெடி பண்ணிக்கன்னு சொல்லிட்டு. அதனால நிறைய மாவட்ட செயலாளர்களும் சரி, சீட்டை எதிர்பார்த்தவங்களும் சரி என்ன நினைச்சாங்கன்னா, சரி கூட்டணிக்கு போயிடுவாங்க, நாம எப்படி ஜெயிச்சிடலாம், கடன் வாங்கியாவது நம்ம எப்படியாவது செலவு பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் மாவட்ட செயலாளர்களுடைய முடிவுக்கு எதிராக விஜய் ஒரு முடிவை எடுத்த உடனே இன்னைக்கு எவன்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணானோ, எவன்லாம் எனக்கு சீட்டு தாங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தானோ, இன்னைக்கு அவெல்லாம் விலகி ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க, தெரிச்சு ஓடுறானுங்க. வாயா நில்லியானாக்க போயா அப்படின்ட்டு போறானுங்க. அந்த மாதிரி எல்லாம் மூளைக்கு ஒருத்தனா தெரிச்சு ஓடுறானுங்க. ஏன்னா தனிச்சு நின்னா ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். ஜெயிக்க முடியாதுன்னு தெரிய ஒருத்தன் எப்படி செலவு பண்ணுவான் சொல்லுங்க பாப்பா? எப்படி செலவு பண்ணுவான்? கட்சி இப்ப 2 கோடி ஆளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்ப 234 பேருக்கும் ஆளுக்கு 2 கோடினா அதுவே கிட்டத்தட்ட 468 கோடிக்கு மேல போகுது.
இத தாவேக்காவுல தர முடியுமா அல்லது விஜய் அவர்களுடைய சொந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து தர முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. இந்த கட்சி ஜெயிக்குமா என்னன்னு தெரியாது. அதனால லாட்டரியும் அவ்வளவு பெரிய பணத்தை ஃபண்டை இவரை நம்பி இறக்குவாங்களா அப்படின்னாலும் ஒரு சந்தேகம் தான். ஏன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற கட்சியா இருந்தாக்க லாட்டரி மாட்டின்னு தாராளமா இறக்குவாரு. இந்தா தம்பி ஆட்சி வந்தோடனே சம்பாரிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு 468 கோடி அப்படியே இறக்குவாரு, தொகுதிக்கு 2 கோடின்னு. ஆனா இவர் ஜெயிப்பாரான்னு தெரியாம எந்த ஒரு கார்பரேட்டோ எவனோ எந்த உதவியும் பண்ண மாட்டான். அப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, கடனை உடனே வாங்கியாவது 2 கோடி வாங்கி போட்டிட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சரிங்க, அப்படியே ஒருவேளை நீங்க கடனை உடனே வாங்கி 2 கோடி வாங்கி ஜெயிச்சா கூட அந்த கடனெல்லாம் எப்படி கொடுப்பீங்க? எப்படி ஊழல் பண்ணாம கொடுப்பீங்களா அல்லது ஊழல் பண்ணி கொடுப்பீங்களா? சொல்லுங்க பாப்போம். அதனால காசு இல்லாமல் கலை யதார்த்தத்தை புரிஞ்சுங்க. காசு இல்லாமல் அரசியலை சந்திக்க முடியாது, தேர்தலை சந்திக்க முடியாது. இது கலை யதார்த்தம். சரிங்களா? இந்த தாவேக்காவுடைய தவிட்டு தற்குறி தம்பிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, கீழே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. எங்க தலைவர் விஜய் அவர்கள் நின்னே ஜெயிச்சிருவாரு, எங்களுக்கு கூட்டணி வேணாம், தனித்து நாங்க நொட்டிடுவோம், தனித்து நாங்க புடிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல என்ன நீ கதறலாம் தம்பி. வாய்க்கு என்ன மயிருக்கு என்ன சொல்லு பார்ப்போம். நீ மாட்டும் ஒரு போனை எடுத்துக்கிட்டு கமெண்ட் போட்டு நீ மாட்டும் மூடிட்டு போயிடுவ. களத்துல இறங்கி 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா செலவு பண்றதுக்கு தானே தெரியும் வழி. வாய் நீ மாட்டும் வாயை வச்சுட்டு கமெண்ட் போட்டு நீ மாட்டும் போய்கிட்டு இருப்ப. ஏன் நீ செலவு பண்ணா பார்ப்போம். நீ தான் என் தலைவன் ஜெயிச்சிருவான், என் தலைவர் தான் உயிர், என் புருஷனை விட என் தலைவன் தான் முக்கியம், என் பொண்டாட்டியை விட தலைவன் தான் முக்கியன்றல. இப்போ 2 கோடி கொடு பார்ப்போம். கொடுக்க முடியுமா? கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். தனிச்சு நின்னா ஜெயிச்சிருவாரு நொட்டிடுவாரு அப்படின்னா என்னங்கடா, என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்க? அதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தெரிச்சு ஓடுறான். எனக்கு சீட்டே வேணாமையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுறான். இவனுங்க இப்ப கூப்பிடுறாங்க, யோ வாங்கயா வாங்கயான்னு சொல்லிட்டு. எப்படி வாங்கியவங்கன்னு இவங்க கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப போட்டியிட கூட ஆள் இருக்காது போல இருக்குது 264 தொகுதிக்கு. அப்ப எவன் தான் இவனுக்கெல்லாம் வியூகம் வகுத்து கொடுக்குறான், எவன் தான் இவனுக்கு அரசியல் சொல்லி கொடுக்குறான், எவன் தான் இவன் பின்னாடி இயக்குறான்னு ஒண்ணுமே புரியலையே. அதனாலதான் நாங்க சொல்றோம், முழுக்க முழுக்க திமுகவினுடைய ஒரு கையால் தான் விஜய். எப்படி திமுகவினுடைய கையால் இந்த அரசியல் களத்துல ஒரு நிதர்சனமற்ற சூழலை உருவாக்கணும், ஒரு குழப்பத்தை உருவாக்கணும் என்பதற்காகவே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நபர் தான் விஜய். இவருக்கு ஒன்றும் தமிழ்நாடு மேல அவ்வளவு அக்கறைலாம் கிடையாது. ஏன் இத்தனை வருஷம் எங்க போச்சு இந்த அக்கறை? அப்படியான செஞ்சு விட்ட இத்தனை வருஷம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மேல அக்கறை கிடையாது. இவரு ஒருவருக்கு துருப்புச்சீட்டாக இவர் செயல்படுகிறார், அவ்வளவுதான். அதனால விஜயை நம்பி யாரும் போகவில்லை. விஜயே வந்தாலும் இனி சேர்த்துக் கொள்ளக்கூடிய மனநிலையில என்டிஏ இல்லை. ஏன்னா என்டிஏ வந்து வேற லெவலுக்கு போயிடுச்சு. இவங்கெல்லாம் கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கூட்டணி அமைச்சு பிரச்சாரத்தையே எடப்பாடி பழனிசாமி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிரச்சாரத்தையே தொடங்கிட்டாரு. அவரு 1 வருஷமா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒவ்வொரு தொகுதிக்கும் போயிட்டு மக்களுக்கு அப்போ தமிழகத்தை மீட்போம்னு. அப்ப அவங்க அந்த பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க இந்த பக்கம் கூட்டணியை பேசி முடிச்சு திமுக எல்லாம் கூட்டணி சீட்டெல்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இன்னும் வேட்பாளருக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எவனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் 200 நாள் தனிச்சு போட்டியிட முடிவாகி போயிடுச்சு. டக்கு டக்குன்னு அறிவிக்க வேண்டியது தானே. ஏன் இந்த குழப்பம் இப்ப தெரியுதா? எதுக்காக இவனுங்களை நாங்க தவிட்டு தற்குறின்னு சொல்றோம்னு சொல்லிட்டு. அப்போ இது போன்ற நிலையான மனநிலையில் இல்லாதவர்கள், அரசியல் அனுபவம் இல்லாதவர்களுக்கு தான் இந்த தமிழ்நாடு மக்கள் வாக்களிக்க போறீங்களா? ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே திருச்சி ஓடுற பயல்களுக்கு தான் நீங்க வாக்களிக்க போறீங்களா? அப்படி என்பதை நீங்கள் தான் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் இந்த தமிழக மக்கள். அப்ப தமிழ்நாட்டிற்கு யார் நல்லாட்சி தந்தது? 5 நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ரொம்ப எளிமையா சொல்றேங்க, 5 நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி மாசம் எவ்வளவு கரண்ட் பில் நீங்க கட்டினீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி சிலிண்டர் எவ்வளவு வித்தது? 5 வருஷத்துக்கு முன்னாடி பருப்பு எவ்வளவு வித்தது? 5 வருஷத்துக்கு முன்னாடி சமையல் எண்ணெய் எவ்வளவு வித்தது? உங்களுக்கு தெரியும்ல? அத ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்கன்ற. ஒரு 5 நிமிஷம் இதை உட்காந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா யாரினுடைய ஆட்சி நல்ல ஆட்சின்னு உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அப்ப தெரியும் யாருடைய ஆட்சி நல்லாட்சி அப்படின்னு சொல்லிட்டு. இங்க திமுக வேணா பயம் காட்டலாம், பாஜக வந்துரும். பாஜகவை விட 100 மடங்கு ஆபத்தானவர்கள் திமுகவினர் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. அதற்கு ஒரே சாட்சி இல்ல, பல சாட்சி. தமிழ்நாட்டில் கெட்டு அழிந்திருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு, இன்னொன்று பரவி வளர்ந்திருக்கக்கூடிய போதைப் பொருள் கலாச்சாரம். இதையெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு போதைப் பொருள் பழக்கம் இருந்தது, 5 வருஷத்துக்கு பிறகு எந்த அளவிற்கு போதைப் பொருள் பழக்கம் இருக்கிறது, 5 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களின் மீதான, பெண் குழந்தைகளின் மீதான வன்கொடுமைகள் எந்த அளவிற்கு நடந்திருக்கிறது, இந்த திமுக ஆட்சியில் 5 வருஷத்துல இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை எவ்வளவு நடந்திருக்கிறது, பட்டியலின சமூக மக்களின் மீதான தாக்குதல் 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு நடந்தது, இப்ப எவ்வளவு நடந்திருக்குன்னு சாதாரண தமிழ்நாடு மக்கள் உங்களுடைய அடிப்படை அறிவை வைத்து சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக புரிய வரும் யார் இந்த மண்ணுக்கு நல்லாட்சி தந்தவர்கள் என்று.
அப்போ தீய சக்தி திமுக, திருட்டு சக்தி விஜய், இந்த 2 சக்தியும் அப்புறப்படுத்த போறீங்களா இல்லையா? தமிழ்நாட்டை நாம காப்பாத்த போறோமா இல்லையா? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. நன்றி.